சௌந்தர்யா, சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்ன மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ள படுத்துட்டேன். தலைவலி. தலைவலியா? என்ன திடீர்னு தலைவலி? தைலம் தடவுனியா? மாத்திரையாவது போட்டியா? டாக்டர் கிட்ட போயிட்டு வருவோமா? ஏய், என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ காதுல விடாத மாதிரி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா சாமி, உங்க அக்கறை ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. சாப்பாடெல்லாம் செஞ்சு டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் உங்க பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. என் ஆளை விட்டா போதும். ஏய், இப்ப என்னாச்சுன்னு இப்படி கோவப்படுற? நாங்க அக்கறை காட்டாம வேற யாரும் அக்கறை காட்டுவா? உங்க அக்கறை தான் என்ன நேத்தே நாங்க பார்த்தோமே. உங்களுக்கு உங்க மக தானே முக்கியம். நானும் என் மகனும் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு என்ன? அதான் எங்களை பத்தி கவலை இல்ல நேத்தே சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ஓஹோ, இப்ப அதுதான் கோவமா? ஏய், இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏய், நான் அப்படி சொன்னது தப்பு தான், மன்னிச்சிரு. ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன், விடு. சரி, தைலம் தேய்ச்சி விடுவா? ஒண்ணும் வேணாம். சொல்றல்ல, தைலம் தேய்ச்சி விடுறேன். நான் தைலம் தேய்ச்சி விட்டா தலைவலி தானா போயிடும். இந்த தலைவலிக்கு தைலம் எல்லாம் தேய்ச்சா சரியாகாது, விடுங்க. ஏன் அப்படி என்ன தலைவலி இது? கேக்குறேன்ல. 1.5 நாளா சாப்பிடாம இருந்தா தலை வலிக்குதாங்க செய்யும். அது தைலம் தேய்ச்சாலும் சரியாகாது, போதுமா? 1.5 நாளா சாப்பிடலையா? ஏன்? நானும் வைத்தியம் தான் நேத்தே சொன்னோமே. நீங்க தான் கவலை இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எது கேட்டுட்டு இருக்கீங்க? நேத்துல இருந்து நானும் சாப்பிடல, உங்க மகனும் சாப்பிடல. ஆக்கி ஆக்கி வைக்கிறேன், நீங்களும் உங்க மகளும் நல்லா கொட்டிக்கோங்க, போங்க. சௌந்தர்யா, இப்ப இந்த விஷயத்துல இம்புட்டு அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கிறது நாங்க இல்லங்க, நீங்க தான். வேட்டையன் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான்? ஏதோ நிலத்தை வச்சு சீட்டாடிட்டான். நீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இனிமே சீட்டு விளையாட கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு மருமகன் கூட பார்க்காம உடனே அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறதா? பொண்ணை பெத்திருக்கோமே, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். 1000 தான் நீங்க தப்பு பண்ணிருந்தாலும் எங்க அப்பா இதே மாதிரி உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருந்தா என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? கொண்டாடி நான் கட்டின தாலின்னு கேட்டிருக்க மாட்டீங்க? உங்களை அடிச்சதுக்காக என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உங்க காலில் விழுந்து கும்பிட சொல்லிருக்க மாட்டீங்க? இப்ப வேட்டை என்ன அப்படியே பண்ணா? நீங்க அடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையா தானே இருக்கான். ஏங்க, அவன் நீங்க பார்த்த மாப்பிள்ள தானங்க, அப்ப நீங்களும் தானே பொறுமையா இருக்கணும். ஊருக்குள்ள போய் பாருங்க, தமிழ் மருமகன்னு கூட பார்க்காம அடிச்சுட்டாராம். மீனாட்சி கல்யாணமாகி 2 மாசத்துல வாழ வெட்டியா நிக்கிறான்னு எல்லாரும் உங்களையும் உங்க மகளையும் தாங்க குத்த சொல்றாங்க. இங்க பாருங்க, வேட்டையன் சீட்டாடினது தப்புதான். ஆனா அதுக்கு அவன் மேல நீங்க கையை வச்சது அதை விட பெரிய தப்பு. இன்னும் அவனை நீங்க தூக்கி வளர்த்த சின்ன பையனாவே நினைக்காதீங்க. அவன் உங்க பொண்ணுக்கு தாலி கட்டின புருஷன். அவன் மீனாட்சி கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் மீனாட்சிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? வேட்டையின சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சீட்டு விளையாடாத மருமகனேன்னு பொறுமையா அட்வைஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை சீராக்கி விடுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏங்க, அவன் நம்ம மருமகங்க. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? சரி, நான் நாளைக்கு போய் அவங்ககிட்ட பேசுறேன். இப்ப நீ எந்திரிச்சு சாப்பிடவா? இதுக்காக 1.5 நாளாவா சாப்பிடாம இருப்பாங்க? என்ன சௌந்தர்யா, ஏதோ கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குது? என்னன்னு தெரியலையேங்க. வா போய் பார்க்கலாம்.